நம்ம கத்திரி ஊழியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதுக்குன்ற பதிவு வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆப் எப்படி பயன்படுத்துவது என்பதை நான் இந்த இடத்துல ஒரு வீடியோவில் காட்ட விரும்புகிறேன். இந்த அருமையான அந்த வேலையிலும் இந்த டாக்குமெண்ட் ஆப்ன்றது இந்த வட்டமிட்டு காட்டுகிறேன். இதுதான் டாக்குமெண்ட் ஸ்கேனுன்ற ஆப். டிஓசி ஸ்கேன் என்பது இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது எப்படி பண்ணுவது சொல்லிட்டு நான் ஒரு சின்ன வியூ உங்களுக்கு போடுறேன். உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் எல்லோரும் ஃபோனில் வச்சுருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் உள்ளே போய்ட்டு இந்த சர்ச்சின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டிஓசி ஸ்கேனர்னு டைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இங்கே இந்த ஆப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலர் வருதானா, இந்த ஆட்டோமேட்டிக்கான க்ரீன் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்கணும். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதால் ஓப்பன் காட்டுது. இங்கே நான் ஓப்பன் காட்டுது. நீங்கள் புதுசாக பண்ணால் இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோனில் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆனோடனே இந்த ஆப் தள்ளி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். டிஓசின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் இருக்கிற ஆப்பில் இதை போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணினாக்கா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் பண்ணுற பேஜ். இந்த ஆப் வந்து எல்லாத்தையும் உதவியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஆஃபீஸ் விஷயங்களை சொல்லிடுறேன். அது பிறகு நான் இதுக்கு எதுக்கு பயன்படும் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கேமரா மாதிரி காட்டும். இந்த கேமரா போய் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இது ஆட்டோமேட்டிக் கேமரா ஓப்பன் ஆகிடும். இந்த கேமரா ஓப்பன் ஆகும்போது உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ஷீட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னாக்கா எடுத்த உடனே இந்த மாதிரி கட்டமாக வந்து அதே செலக்ட் ஆகிடும். ஒருவேளை அது சரியாக செலக்ட் ஆகலை அப்படின்னா இந்த சைடில் இருக்க பாருங்கள், இது என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நீங்கள் தள்ளினாக்கா அது வந்து இன்னும் பெருசாகவும் சின்னதாகவும் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி தள்ளிக்கலாம், இல்லை பெருசு வேணாலும் பெருசு பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கண்டினியூ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கீழே பாருங்கள், கண்டினியூன்னு வருது பாருங்கள். இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணால் இது ஓகே ஆகிட்டு அடுத்த பேஜ் போயிடும். இல்லை நான் எடுத்து சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் என்ன ரீடேக் கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த பேஜுக்கு இன்னொரு டைம் தான் சரியாக எடுக்கல அப்படின்னா ஓகேஸ்னால் கண்டினியூ கொடுங்க. சரியில்லைன்னா திரும்ப ரீடேக் கொடுத்தா இன்னொரு டைம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இது இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்த பேஜ் இதேமாதிரி இருக்கும் ஃபோட்டோ. இப்போ நான் அடுத்த பேஜை திருப்பி வச்சு இன்னொரு அடுத்தது அட்னஸ் சொல்லி பேக் சைடுன்னு வச்சுக்கோங்க. அதை ஏன்னா அட்னஸ் என்கிட்ட இல்லாதால இந்த வீடியோவை நான் இப்போது லேட்டாக போடுறேன். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆச்சு. எடுத்துகிட்டு ஒன்று இதுவும் அதேமாதிரி பாருங்கள், சைடில் கரெக்டாக கவர் ஆச்சுனாக்கா இந்த பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதை மட்டும் தான் அது எடுத்துக்கும். நீங்கள் நோட்டு மேலே வச்சுருக்கலாம், சோஃபா மேலே வச்சுருக்கலாம், டேபிள் மேலே வச்சு எதை வச்சு எடுத்தாலும் நீங்கள் லெட்டர்ஸ் என்ன பண்ணீங்களோ அதை மட்டும் தான் கவர் ஆகும். அதுதான் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேனுடைய நன்மைகள். அடுத்தது திரும்ப கண்டினியூ கொடுங்க. திரும்ப கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த பேஜுக்கு போயிடும். இல்லை இது எடுத்து சரியில்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீடேக் கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு டைம் இதை எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கடுத்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், 2ன்னு வருது பாருங்கள். இந்த 2ன்னு நான் கேட்டால் நான் ரெண்டு காப்பி இதில் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அடுத்தது இப்போ அட்ரஸ் எடுத்தாச்சு, அட்ரஸ் பேக்ஸ் எடுத்தாச்சு. இது அட்ரஸ் அனுப்பிச்சிக்கோங்க, ஏன்னா அட்ரஸ் என் கையில் இப்போ இல்லை. அடுத்தது இது பில்லை அனுப்பிச்சிக்கோங்க. அடுத்த பேஜ் இது பில்லை அனுப்பிச்சாங்க. பில்லை வந்து நீங்கள் அட்ரஸ் ரெஃபரன்ஸில் வைப்பீங்க. அதான் பில் தெரிஞ்சதுக்காக பில்லை நீங்கள் வெளியே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது அடுத்து 3வது எடுக்கிறீங்க. இப்போ இங்கே பாருங்கள், என்னோடய கை விரல் தெரியுது. இப்போ இந்த ஃபோட்டோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, இந்த கீழே இருக்கிற இந்த ரீடேக் கிளிக் பண்ணால் அந்த ஃபோட்டோ போயிடும். இப்போ பாருங்கள், ரீடேக் அவனுக்கு கொடுத்தா திரும்ப வந்துடும். அதில் போய்ட்டு நம்ம ரீடேக் கரெக்டாக செலக்ட் ஆகிடுச்சு. உடனே நீ கண்ணி தரீங்க. இப்போ டோட்டலாக எத்தனை பேஜ் இருக்குன்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் கார்னரில் காட்டுது பாருங்கள்.
இந்த லெஃப்ட் சைடில் கார்னர் காட்டும் 3 பேஜ் 3 டைம் நான் எடுத்துருக்கேன்னு அர்த்தம். அது அட்டனன்ஸோட ஃப்ரண்ட்டு, பேக்கு, பில்லு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் பில்லு அட்டனன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு டைம் இந்த வீடியோ பதிவிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் அடுத்த தாலுக்கா. இப்போ உங்கள் மாவட்டத்தில் 10 தாலுக்கா மீட்டிங் நடந்ததுன்னா, இப்போ அடுத்தது இது வந்து என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு தாலுக்கா மீட்டிங் நினச்சிக்கோ அந்த பேப்பரை. அடுத்தது 4வது நினச்சிக்கோங்க. இது 5வது நினச்சிக்கோங்க. 5வது அட்டனன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை அட்டனன்ஸ் இருக்கோ இந்த டாக்குமெண்ட் அரசுகள் நல்லா பாருங்கள். கீழே இருக்கிற துணி தெரியாமல் நான் இருக்கிற ஃபைல் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் செலக்ட் ஆகும். அதான் இந்த டாக்குமெண்ட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி. அதேமாதிரி பிரிண்ட் எடுத்திங்கனாக்கா இது ஒரிஜினல் எப்படி இருக்குதோ அப்படியே பிரிண்ட் எடுக்கலாம். ஃபோட்டோ எடுத்திங்கனாக்கா வெளியில் இருக்கிற எல்லா அவுட்லெட் இருக்கிற துணி என்னென்ன இருக்குதோ எல்லாமே தெரியும். ஆனால் ஸ்கேனர் அப்படிலாம் தெரியாது. அதேமாதிரி இது ஜெராக்ஸ் கலர் கொடுத்து பிரிண்ட் பண்ணலாம். அது போக கண்டு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எல்லா விதமான இது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ரைட் சைடில் டிக் இருக்குது பாருங்கள். இதை போய் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இது என்ன ஆகணும்னு இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம பண்ண பேஜ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். காட்டு பாருங்கள் எப்படி கிளியரன்ஸாக இருக்குது பாருங்கள். நான் எடுக்கும்போது எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சரியாக கிளியரன்ஸாக. நான் இவ்வளோ கிளியரன்ஸாக அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. நான் என்னென்ன எழுதியிருக்கேன், என்ன அர்த்தம் காட்டு பாருங்கள். இதை மாதிரி சப்போர்ட் ஃபார்ம் உங்கள் அட்டன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது எத்தனை பேஜ் பண்ணியிருக்கேன் அந்த கீழே பார்த்தினாக்கா இது எத்தனை பேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இது வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கீழே பாருங்கள். உங்களுக்கு நான் காட்டுறது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், ஒரு பேக்கு, எடிட்டு, ஓப்பன் பிடிஎஃப், ஷேர், சேவ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் போய் என்ன பண்ணுறீங்க கேட்டால் இதை இப்படி தள்ளுங்க. இப்படி கொஞ்சம் இப்படி தள்ளிங்கனாக்கா இப்படி தள்ளிட்டாங்க ரீநேம் வருது பாருங்கள். ரீநேம், இந்த ரீநேம்ன்றதை போய் என்ன பண்ணுறீங்க, இப்போது செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டால் இந்த டாக்குமெண்ட் அப்படின்றத போய் செலக்ட் பண்ணி அப்புறம் இந்த ஓகே கொடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. டாக்குமெண்ட் பண்ணிட்டு இதை ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும். இது என்னன்னு கேட்டால் மேலே பாருங்கள், செட் டாக்குமெண்ட் நேம்னு கேட்டுது. இந்த நேம்னால் இப்போ நீங்கள் பண்ண எத்தனை காப்பி இப்போ வந்து ஸ்கேன் பண்ணதோடைய பேர் என்ன கேட்குது. இப்போ நீங்கள் அனுப்பும்போது ஒருவேளை ஒரு தாலுக்காவாக இருந்தால், ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை தாலுக்கா அப்படின்னாக்கா திருவண்ணாமலை தாலுக்குன்னு போட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ஜனவரி மாதன்றதால JAN போட்டால் போதும். ஏன்னா ஃபுல்லாக போனால் எனக்கு இடம் பத்தாது. சின்ன ஒரு மேலே கொட்டேஷன் சிம்பிள் இல்லைன்னா ஹைப்பன் சிம்பிள் ரெண்டில் ஏதாவது பயன்படுத்தி 2025 25 போட்டு நீங்கள் ஓகேன்னு கொடுத்தா சேவ் ஆகிடும். இது ஒன்று. இல்லை நான் எங்கள் மாவட்டத்தை மொத்தம் தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை 25ஆம் நீங்கள் அனுப்புகிறீங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வேலூர்னா வெள்ளூர் அப்படின்னு போட்டு அதேமாதிரி ஜனவரி JAN அந்த கொட்டேஷன் சிம்பிள் இந்த பண்ணிவிட்டு இல்லை ஹைப்பன் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் 25 அப்படின்னு போட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது இப்படி தான் ஒரு பேஜ். ஆனால் சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் சேவ் ஆச்சாலே எப்படி பார்க்குறீங்க கேட்டால் இங்கே நீங்கள் உங்களுடைய மொபைல் ஆப்பில் இங்கே பாருங்கள், இந்த பேக் சிம்பிள் இதை போய் கிளிக் பண்ணாக்கா பேக்கில் வரும். இப்போ பாருங்கள், பேக்கில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே இந்த இடத்துல பாருங்கள் என்ன வந்திருக்கு கேட்டால் வேலூர் ஜனவரி 25 வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் சேவ் பண்ணது டைம் காட்டுது பாருங்கள், 6 மினிட்ஸ் முன்னாடி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது எத்தனை ஃபைலுக்குன்னு ஒரு கட்டம் காட்டுது பாருங்கள். இந்த கட்டத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த கட்டத்தில் பாருங்கள், சாரி தப்பாக போட்டேன், இது வந்து 5ன்னு காட்டுது பாருங்கள். இந்த கட்டத்தில் நமக்கு எத்தனை ஃபைல் சேவ் பண்ணணுன்னு அதையும் காட்டுது, இந்த 5ன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டால் இப்போ இந்த ஃபைலை ஜஸ்ட்டு நீ வேணும்னாக்கா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரிசையில் அது காட்டும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்,
செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து காட்டுச்சுன்னா இந்த மாதிரி உங்கள் மாவட்டம் 18 நீங்கள் ஸ்கேன் பண்ணிடலாம். இப்போ பேக் திரும்ப வந்துட்டு இதுவும் பேக் வந்துடுங்க. எப்போ இந்த ஃபைல் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டால் இந்த ஃபைல் இப்படி செலக்ட் பண்ணி அழுத்தி பிடிக்கணும். இந்த மாதிரி டிக்கு வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன். இந்த மேலே பாருங்கள் 3 டாட்ஸ். இந்த 3 டாட்ஸ் இருக்கிறத போய் என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுங்கள். போய்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நீங்கள் உங்கள் பட்டன்லேருந்து உங்களுடைய இதுலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர், நீங்கள் சென்டு கொடுக்கக்கூடாது, ஷேர் தரணும். ஷேர்னு கொடுத்தா தான் கரெக்டான நீங்கள் அனுப்புகிற மாதிரி எங்களுக்கு வந்து சேரும். ஷேர்னு கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணு கேட்டால் அடிக்கடி இது இந்த மாதிரி வரத்தை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பாக்ஸ் வரணும். இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஷேர், இந்த ஷேரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நார்மலாக வர மாதிரி தான் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். இந்த வாட்ஸ்அப் போய்ட்டு இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இல்லை. இந்த வாட்ஸ்அப் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கிளிக் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். இதில் என்னுடைய பேர் நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்களோ என் பேருக்கு போய் இப்போ வந்து என் பேருக்கு பதிலாக நான் எனக்கே நான் அனுப்பிக்கிறேன் யூன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கே நீங்கள் அனுப்பிட்டு கூட எனக்கு நீங்கள் அனுப்பலாம். தெரியலனாக்கா இப்போ நான் யூன்னு சொல்லி எனக்கே அனுப்புகிறேன். இது ஓகே பாருங்கள். அந்த ஓகேன்றது கீழே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியாமல் இருக்க மாட்டேங்க யாரும். இந்த பட்டனை அமுத்தி நம்ம சென்ட் கொடுத்தா இது உடனே சென்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் அனுப்பிட்டேன். இது இப்போ எனக்கு திரும்ப இப்போ இங்கே வந்து இப்படி நிற்கும். இப்போ திரும்பவும் அந்த பட்டனை நீங்கள் அமுத்தணும். இதை அமுத்திட்டேன். ஏறம் அக்கௌண்ட் எப்போ வந்து லோட் ஆகுது. இப்போ பாருங்கள் வேலூர் ஜனவரி 25 பிடிஎஃப்னு தானாக ஸ்டோர் ஆகிடும். இது எப்போயுமே இந்த டாக்குமெண்ட்டில் அனுப்புகிற எந்த ஒரு இதுவுமே நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்பக்கூட பிடிஎஃப் தான் அனுப்பணும். பிடிஎஃப் தானாக கிரியேட் ஆகிடும் அதுவே. இப்போ பாருங்கள் லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ லோட் ஆனோடனே இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஃபைலை. இன்னும் லோடில் ஆகலை, லோடிங் ஆகிட்டே இருக்குது. எப்படி லோடிங் ஆகிங்க கேட்குறா, இந்த சிம்பிள் நீங்கள் பார்த்தது எங்கே பாருங்கள், இந்த வட்டமாக சிம்பிளை இது ஃபுல்லாக சுற்றி நீங்கள் டவர் கம்மியாக தர லோடில் ஆகும், பொறுமையாகுது. டவர் தான் உடனே லோட் ஆகிடும். லோட் ஆகிட்டோடனே இதை போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா லோட் ஆகி முடிஞ்சிச்சு. பிடிஎஃப் இங்கே பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் இந்த பிடிஎஃப்னு தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா அங்கே பண்ண ஃபைல் வந்துச்சுங்களா, வரிசையாக அப்படி வந்துடும். இது வந்து பிரிண்ட் எடுத்தாலும் அப்படியே வரும். இதில் எப்படி இருந்துச்சோ அப்படியே வரும். இதுதான் அந்த ஸ்கேனர் ஆப்போடைய ப்ளஸ் பாயிண்ட். அதேமாதிரி இது உங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கும்போது நீங்கள் அடுத்த வருஷம் கேட்டால் கூட இந்த எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்ப முடியும், நீங்கள் சொல்ல முடியும். அதனால் தயவுசெய்து எதுக்காக தான் இந்த ஸ்கேனர் ஆப் யூஸ் பண்ணேன். இப்போ நான் பேக்கில் வந்துட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு இப்போ இது வந்துடுறேன். இவ்வளோ தான் இது வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கேனர் ஆப் இப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கேனர் ஆப்பில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்க, தெரிஞ்சிருந்தாலும் சந்தோஷம். இப்போ இந்த ரெண்டாவது இந்த பாருங்கள் மை ஃபைல்னு ஒன்று சேவ் பண்ணியிருக்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மை ஃபைல் அப்படின்னா என்ன கேட்டால் நான் ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன கேட்டாக்கா இதில் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணாக்கா நம்முடைய ஐடி கார்ட்ஸ், நம்முடைய காலேஜ் படித்தது ஐடி கார்டு, சர்டிஃபிகேட், பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு எப்போ கேட்டாலும் வித்தின் செகண்ட்ஸ் உங்களால் அனுப்ப முடியும். அதனால் இது வந்து பர்சனலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய படித்த புக்கு, படித்த நோட்டு, படித்த சர்டிஃபிகேட்டு, வயல் காலேஜ் படித்தது, உங்கள் பிள்ளைகளுடைய ஆதார் கார்டு, பிள்ளையோட பேன் கார்டு எல்லாத்தையும் வித்தின் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஒவ்வொரு நேம் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்கள் பிள்ளைங்க பேர் போட்டுக்கலாம், உங்கள் மனைவி பேர் போட்டுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொன்றா அவங்க டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிச்சா எப்பயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் மதுரை, இப்போ மதுரை டாக்குமெண்ட் நான் வச்சுருக்கிறேன், கோயம்புத்தூர் டாக்குமெண்ட் வச்சுருக்கிறேன். இப்போ இன்னும் பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் காஞ்சிபுரம் அக்டோபர் மாதத்துக்கான ஃபைல் வச்சுருக்கிறேன். அதேமாதிரி இங்கே பாருங்கள் திருப்பத்தூருக்காண்டு வச்சுருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எந்த மாதத்துக்குரியதாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்க உங்களுக்கு ஒரே டாக்குமெண்ட்டு எனக்கு மொத்தம் 28 டாக்குமெண்ட் 28 மாவட்டத்தையும் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் இது மாதிரி பண்ணி வைக்கும்போது உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டாலும் கொடுக்க முடியும், எனக்கும் ஆஃபீஸில் கேட்டால் உடனே சப்மிட் முடியும். இதான் இந்த அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணு கேட்டால் இதுதான் எக்ஸ்ட்ரா சொல்லி தராங்க பாருங்கள். இந்த 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 ஆப் இருக்குது பாருங்கள், டாக்குமெண்ட் ஆப்பு. இது என்ன பண்ணுறீங்க, அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னாக்கா
உங்களுடைய பேஜில் ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே டேரெக்டாக போய் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஈஸியான மெத்தட். நான் சொன்னது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை இது புரியல எனக்கு கேளுங்க. புரிஞ்சிருந்தால் நீங்கள் ஓகே கொடுங்க. இதை மாதிரி நான் நிறைய இருக்கிற அலுவலக விஷயத்த இந்த மாதிரி நான் வீடியோ ஸ்க்ரீன் மூலமாக நாங்கள் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இது புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்ற ஒரு மறுபதிலை டைப் பண்ணி அனுப்புங்க. அதை பொறுத்தா நம்ம அடுத்தடுத்த ஏதாவது வீடியோ தேவைன்னா நான் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ.